வணக்கம். சூசு என்டர்டைன்மெண்ட் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக காணொளி காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துல கடந்த சில 3 நாட்களாக புயலின் தாக்கம் அந்த மாவட்டத்தையே புரட்டி போட்டது. குறிப்பாக அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் பல கட்சியினர். இதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உயர் திரு மரியாதைக்குரிய விஜய் அண்ணன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் திரு புஸ்லி அண்ணன், அதாவது நம்மளுடைய பொதுச் செயலாளர் திரு புஸ்லி என் ஆனந்த அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில திருவண்ணாமலை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், அதாவது நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் மாவட்ட தலைவர் கே பாரதிதாசன் அவர்களுடைய இயக்கத்தினுடைய பேராதரவால பென்சல் புயல் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்வையிட்டு, குறிப்பாக இந்த பென்சல் புயல் அப்படிங்கிற தாக்கம் திருவண்ணாமலையில மலை மேல இருக்கக்கூடிய ராட்சச பாறை ஒன்று சரிந்து மண் சரிவு ஏற்பட்டு அங்க பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த ஒரு சம்பவத்தை அறிந்து உடனடியாக நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய செய்தி என்னோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய அண்ணன் விஜய் கொடுத்த ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் திரு புஸ்லி ஆனந்த் அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் கே பாரதிதாசன் அவர்கள் உடனடியா அவருடைய தொண்டர் படையுடன் போயிருக்காரு. இந்த பென்சல் புயல் தாக்கத்தால மலை மேல மண் சரிவு ஏற்பட்டு பெரிய ஒரு சம்பவத்துல ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7 பேர் இறந்து போனாங்க. ஸோ அங்க எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு பேரிடர் கால நலத்திட்ட உதவிகளை வழங்கினாங்க. அதன் பிறகு பாறை மண் சரிவில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 7 பேர் அந்த இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்த தகவலை அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவங்க உறவினர்களிடம் பல ஆறுதல் சொன்னாங்க. அதன் பிறகு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சாங்க. குறிப்பா அங்க பாதிக்கப்பட்ட பக்கம், அதாவது அதை பக்கத்துல இருக்கக்கூடிய தெருக்கள், அந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய தெருக்கள், இப்படி எல்லாருக்குமே நிறைய உதவிகள், குறிப்பா அடிப்படையான உணவு, உடை, பெட்ஷீட், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்க. குறிப்பா திருவண்ணாமலையுடைய மாவட்ட வழக்கறிஞர் அணி இதுல கலந்துக்கிட்டாங்க. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. வழக்கறிஞர்கள் ஒரு சேவை உள்ளத்தோட திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும், தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியினுடைய வழக்கறிஞர் அணிகள், திருவண்ணாமலையை சார்ந்த வழக்கறிஞர் அணியினுடைய அனைத்து அணிகளும் சேர்ந்து இது ஒரு பெரிய மனிதாபிமானமாக கைகோர்த்து ஒரு வழக்கறிஞர் அணிகள் ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமையோட இதை கையாண்டிருக்காங்க. இதுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் அதே நேரத்துல பாராட்டத்தக்கதா இருக்கு. குறிப்பாக இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலை உலகினுடைய ஒரு புதல்வராக திருவண்ணாமலையில வலம் வந்துகிட்டு இருக்காரு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய மதன் அண்ணன் அவர்கள். சோ மதன் அண்ணன் அவர்களும் அதுல சேர்ந்துகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்கள் அணிகள்லாம் இது சேர்ந்து நிறைய பண்ணும்போது நம்ம சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல நம்ம நிச்சயமா பாராட்டி ஆகணும் சுரேஷ் பாபு அவர்களை.